Hello everyone, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஹோம்மேடா ஒரு க்ரீம் ரெடி பண்ண போறோம். நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்றதுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ண போறோம். இந்த க்ரீம் நம்ம ஈஸியா வீட்ல இருக்கிற கிச்சன்ல இருக்கிற இன்கிரிடியன்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணிரலாம். இந்த க்ரீம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க பண்ண உங்க ஸ்கின்ல இருந்து 2-3 ஷேட்ஸ் நல்லா லைட்டன் பண்ணும். உங்க ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு இல்ல சன் டர்ன் ஆயிருக்குனாலும் இது நல்லாவே கியூர் பண்ணும். வாங்க இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நமக்கு இந்த க்ரீம் செய்யறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி ஜூஸ் தான் தேவை. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். நமக்கு அதோட ஜூஸ் மட்டும் தான் வேணும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுனால மேலே இருக்க அந்த சக்கை அப்புறம் அந்த டொமேட்டோக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் அந்த விதை எல்லாமே வந்துடும். நல்லா வந்து நமக்கு ஜூஸ் பியூர் ஜூஸ் மட்டும்தான் வேணும். டொமேட்டோவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம டெட் செல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஆக்னிலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும். நம்மளோட ஓப்பன் போர்ஸ்லாம் டைட்டன் பண்ணும். சன் டர்ன்லேருந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். டீப் பிக்மெண்டேஷன்ஸ் ரொம்ப வந்து அந்த ஸ்டப்புனாக இருக்கும். அந்த பிக்மெண்டேஷன் நமக்கு என்னதான் பண்ணாலும் போகாது. அதை கூட நம்ம வந்து தக்காளி வச்சு கியூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நேச்சுரலாக நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை நல்லா எங்கா வைக்கிறக்கும் நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறக்கும் அந்த மாதிரி நிறைய வந்து தக்காளியில் இருக்குது. இது நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக இப்போ டிஸ்கலரேஷன் அங்கங்கே நம்ம ஸ்கின்லேயே பார்த்திங்கன்னா வந்து சீஸில் ஒரு கலரும் நம்மளோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கலரும் இருக்கும். அதெல்லாமே நமக்கு ஈவன் டோன் ஆக்கி கொடுக்கும். இந்த மாதிரி தக்காளியில் வந்து நம்ம ரெகுலர் பேஸில் நம்ம வந்து ஸ்கின் கேரில் நம்ம வந்து இந்த டொமேட்டோவை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இப்போ இதை நான் ஃபுல்லாக ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பியூரான ஜூஸ் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் அதில் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு இல்லைன்னா நீங்கள் இதை வந்து கிளாத்தில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து டொமேட்டோ க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து க்ளோ பண்ணுறதுக்கும் நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸ் இல்லாமையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம அந்த டொமேட்டோ ஜூஸரை நல்லா வந்து கரைஞ்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொரு சில்வர் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து ஒரு சில்வர் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங்கில் வச்சு நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா நமக்கு ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே நமக்கு வந்து நல்லாவே கெட்டி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். நமக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வேணும். இந்த அளவுக்கு தான் நமக்கு வேணும். இப்போ இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு க்ரீமி பேஸ் கிடச்சிருச்சு. நம்ம இதில் எந்த ஒரு அலிவிரா கூட யூஸ் பண்ணலை. நம்ம எப்பயுமே வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு அலிவிரா தான் பேஸாக வச்சுப்போம். இந்த டைம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் இது ஒரு பேஸாக வச்சு யூஸ் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஹனி ஆட் பண்ணுங்கள். காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹனி வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து 2 வீக்ஸில் செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரெகுலர் பேஸில் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டை. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்னி அதிகமாக இருந்தாலும் இது ஆக்னியும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும்.
இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். நல்ல ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் சென்சிட்டிவ் ஸ்கின் மட்டும் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ இந்த க்ரீமை நான் கண்டெய்னருக்கு மாற்றிக்கிட்டேன். முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் தான் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 வீக் தகுந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நீங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நல்லா உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணி இது நீங்கள் எந்த டைம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என் ஹேண்டில் அப்ளை பண்ணுற பாருங்க, இது வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் இருந்தால் மட்டும் நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து நல்லாவே ஒர்க் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.